அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 காஞ்ச மிளகாய் சுட்டு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் எடுத்திருக்கோம். இப்போ இதை நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல நான் ஒரு சின்ன துண்டு மஞ்சள் வச்சு நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன். மஞ்சள் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கசகசா நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, இது கூடவே நம்ம சுட்டு வச்சிருக்கிற காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயை ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல நம்ம சீரகத்தையும் மிளகையும் இந்த மாதிரி தண்ணி விட்டு ஒரு அரைப்பதமாக அரைச்சிக்கலாம். அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மிளகாயை சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. ரசத்துக்கெலாம் பெரும்பாலும் அம்மியில் வச்சு அரைச்சி அந்த மசாலாவை சேர்த்து சமைக்கும்போது ரசம் ரொம்ப வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போது மிளகாய் இந்த மாதிரி அரைப்பதமாக அரைஞ்சதுக்கப்புறம் பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட அம்மி இருந்தால் நீங்கள் அம்மியில் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அம்மி இல்லாதவங்க மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேவையான பொருள் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி அரைப்பதமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு வெங்காயமும் அரைச்சாச்சு. அது கூடவே நம்ம பாதி தக்காளி எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். நான் மசாலா அரைக்க பயன்படுத்தின தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சியில் ஆட்டினதுனால நீங்கள் சாதாரணமாக குழம்புக்கு பயன்படுத்த தண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அதுலேயே ஒரு கையளவு புளி எடுத்து ஊற போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கிட்ட புளி ஊறினதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு இப்போ புளி தண்ணியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காயட்டும். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு ஆட் பண்ணி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டு, அது கூடவே வாசத்துக்காக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வெந்து வரணும், அது வரை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா நல்லா வெந்துருச்சு.
இந்த மாதிரி வெந்த பதத்தில் நம்ம வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததோட உடனே வந்து ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது வந்து ரசம் கொஞ்சம் சுவையாக இருக்கிறதுக்காக மல்லிக்கீரை சேர்த்துருக்கேன். அது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வில் இருந்து ரசத்தை இறக்கிடலாம். ரசம் வந்து எப்போவுமே கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான், நம்மளோட ரசம் ரெடி.